ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, காலேஜ் டைம்ஸ்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சு போன நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி 2 வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. ஆனா இன்னும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மேல கோவமா தான் இருப்பாங்க. ஹீரோயினை எப்படியானு திரும்பி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறாரு, அதுல என்னென்னலாம் பிரச்சனை வருது, அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரோட கரியர்லயும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி கடைசியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய கதை கேட்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. இப்போ அவங்க ஸ்டுடியோல அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கதான் காட்டுவாங்க. அங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் எங்க போவாங்கன்னா, அடுத்து நம்மளுக்கு ஒரு பார்ல தான் காட்டுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த பையனை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போது போல, அதனால ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஹாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். என்ன தெரியலையா, என்னதானே நீ இன்னைக்கு மீட் பண்றதா பேசியிருந்தேன், நான் தான் டோனி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கலாய்ப்பாங்க. அந்த பொண்ணு கடுப்பாயிரும். என்னது நீ தான் டோனியா, நான் இவ்வளவு நேரம் பையன் நினைச்சுல பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். நான் உன்கிட்ட பையன் சொல்லவே இல்லையே, ஜஸ்ட் என் வாய்ஸை மாத்தி ஒரு பையன் வாய்ஸ்ல பேசியிருந்தேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேஷுவலா சொல்லிடுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் எதுவுமே உனக்கு அகென்ஸ்டா பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு எனக்கு இப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் பண்ணல, ஆனா என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு அவகிட்ட இருந்து சீட் பண்ணி நீ எடுத்துக்கிட்டேல, அதுக்கான பழி தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அடுத்து அப்படியே அங்கிருந்து நம்ம ஹீரோயின் வேகமா டாக்ஸி பிடிச்சு ஒரு இடத்துக்கு கிளம்புவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க. நீ எங்கே இருக்க, இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி, நீ சீக்கிரம் வரமாட்டியா, இன்னைக்கு உனக்காக தான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், இன்னைக்கு உனக்கு தானே பர்த்டே, நீ என்ன எனக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீ வா, நான் சொல்கிறேன், நீ சீக்கிரம் ஃபஸ்ட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் வச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அங்கே வேகமா உள்ள போவாங்களா, அப்போ தெரியாம ஒரு வெயிட்டர் இடிச்சிருவாங்க. ஸோ அங்கே கீழே விழுந்த திங்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு திரும்பி எந்திரிக்கிறப்ப அவங்கள கிராஸ் பண்ணி யாரோ போவாங்க. யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கரெக்டாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படி மனசே போட்டு வருத்துற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக ஒரு ஃபீலிங் இருக்குமா. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு அப்படி அமைதியாகவே தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவங்க பேர் டோட்டோ, அவங்க கேட்பாங்க ஏன் இப்படி சைலண்டாக இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் இல்லை ஒன்றும் இல்லை, யாரையும் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. யாரு அப்படின்னு சொல்லி டோட்டோ கேட்பாங்க. சரி விட, அதெல்லாம் எதுக்கு இன்னைக்கு பர்த்டேல அப்படிங்கிற மாதிரி ரெடி பேச்சா மாற்றிடுவாங்க. நம்ம டோட்டோ திரும்பி நீ ஏன் லேட்டாக வந்தப்போ நான் மேலே கோவமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு உன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிச்சுல, அந்த பொண்ணை இப்போ நான் டீஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்களா. இதை கேட்டோன்னே நம்ம டோட்டோக்கு ஒரே ஹாப்பி. அதுக்கடுத்து அப்படியே அந்த டோட்டோ வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பையனை உள்ள வர வைப்பாங்க. அந்த பையனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு இப்போ குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து இந்த பையனுக்கு போய் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த பையன் வந்து இன்னொரு பொண்ணுட்டு பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஃப்ளைட்டு நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக 10 மணிக்கு நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், இதை நீ வந்து ருவான்ஷி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ருவான்ஷி தான் நம்ம ஹீரோயினோட பேரு. இல்லை அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோயின் கேட்டு அப்படி ஷாக் ஆயிருப்பாங்க. என்னடா இப்படி ஃபாரினுக்கு போகிற பிளான் வச்சிருக்கான என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்மளுக்கு குட்டியாக காட்டியிருப்பாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் ஆக்சுவலி அந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் பேரு குவான்ஷி. நம்ம ஹீரோ அப்படியே வந்து நம்ம டோட்டோ பக்கத்துலயும் நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் வந்து உட்காருவான். நம்ம டோட்டோவா, நீங்க 2 பேரும் மீட் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுல, ஸோ நீங்க பேசுங்க, நான் போய் மித்த கெஸ்ட்லாம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல கோவமாவும் இருக்கும், இருந்தாலும் அப்படியே கேஷுவலா எடுத்து பேசுவாங்க. இப்போதான் நீ சைனாக்கு திரும்பி வந்தியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படிம்பா. என்ன பிஸ்னஸ் வேலையாக வந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ லைட்டாக யோசிச்சுட்டு பிஸ்னஸ் வேலையாகவும் தான், அது போக இன்னொரு வேலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபோன் அடிக்கும். அந்த ஃபோனை 2 பேர் எடுக்க போவாங்க, தன்னோட ஃபோன் தான் நினச்சிட்டு. என்னன்னா 2 பேர் ஒரே ரிங் டோன் தான் வச்சிருப்பாங்க. அந்த ரிங் டோனுமே நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கிறப்ப பாடின ஒரு ஃபன்னியான சாங். இப்போ நம்மளுக்கு அப்படி குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க, அவங்க காலேஜ் படிக்கிறப்ப நடந்தது. என்னன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் மட்டும் எப்படியானு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படிம்பாங்க. இதை பண்ணால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரா. நான் உனக்கு 1 வாரத்துக்கு ஃப்ரீயா மீல்ஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பத்தாது, செல்லாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவாரா. சரி ஓகே, இதை விட இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு, இந்த ப்ரெசன்டேஷனை பண்ணி மூடி நான் உனக்கு அது என்னன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோன் அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் எங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினா உன் ஃபோனுக்கு பாரு, நான் அதை ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. என்னன்னா இதுதான் நம்ம ஹீரோயின் பண்ணியாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்ச ஒரு ரிங் டோன். இதைத்தான் இப்போ 2 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் ரிங் டோனாக வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என் ரிங் டோனாக வச்சிருக்கான்,
இப்போ என்ன அவன் மறக்கலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்ஃபியூஷன்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும் மிஸ்டர் லியான் கிட்ட இருந்து. இந்த மிஸ்டர் லியான்ங்கிறது யாருன்னா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆனா அவரோட ஃபேஸை யாருமே பார்த்ததில்ல. ஆனா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் போல. இதை பார்த்து நம்ம டோட்டு வந்து நீயும் லியானும் ஃப்ரெண்ட்ஸா, அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஓட்டுவாங்களா? சேச்சா அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அந்த பார்ட்டியில் செமையாக நல்லா குடிச்சிருவாங்க. சரின்னு சொல்லி நம்ம டோட்டோ வந்து அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட என் ஃப்ரெண்டு ரொம்ப குடிச்சிருக்கா, அவளை போய் ரூமில் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணோம்னா தெரியாமல் மாற்றி போய் நம்ம ஹீரோட ரூமில் போய் விட்டுரும். நம்ம ஹீரோயின் யார் ரூம்குள்ளே இருக்குங்கிறதே தெரியாமல் நல்லா சோஃபால ரிலாக்ஸாக படுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள இருந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி வந்து பார்ப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இங்கே கிடப்பாங்க. லைட்டை எழுப்ப பார்ப்பாங்க, நீ வேற ரூமில் இருக்க மாறி வந்துட்டு அப்படின்னு சொல்கிறக்காக. ஆனால் நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச படாவே இருக்காது. ஆனால் நம்ம ஹீரோவா அப்படியே லைட்டாக பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே சைட் அடிச்சுட்டு நம்ம திரும்பி இப்போ மீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதுலேருந்து நம்ம லைட்டாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஹீரோக்கு வந்து இன்னும் நம்ம ஹீரோயின் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு போதை தலைக்கேறி இருந்திருக்கும் போல. சோஃபா மேலே ஏற ஓட இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் ஏன் அங்கேருந்து குதிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் வந்து சோஃபாலேருந்து குதிச்சிடாது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவார். இது வந்து பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுரும், என்னது அந்த பொண்ணு மாடியிலேருந்து குதிக்க போதா அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இதுவே இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அலும்பு தாங்காது, அங்கிட்டு ஏறி குதிக்க இங்கிட்டு ஏறி குதிக்க கடைசி ஸ்லிப்பாக அப்படியே நம்ம ஹீரோ மேலே பொத்துன்னு விழுந்துருவாங்க. நம்ம கூட சரி ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் வரப்போது போல அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ டக்குன்ட்டு அந்த பக்கத்து ரூமில் இருந்தவங்க அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் கீ கார்டை யூஸ் பண்ணி இந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஐயோ கீழே குதிச்சிடாதமா அப்படின்ட்டு. பார்த்தா இவங்க 2 இந்த குளத்தில் இருப்பாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஆஃபீஸ் மேனேஜர் யான் கூப்பிட்டுருப்பாரு. சீக்கிரம் இப்போ ஆஃபீஸ்க்கு வா, நம்மளுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினை வர சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே ஞாபகம் வரும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு இப்போ உட்காந்து வருத்தப்படுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டாக்ஸி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. பார்த்தா ரொம்ப நேரமாக எதுவுமே கிடைக்காது. இப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ அவரோட காரில் வருவார். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் லைட்டாக மெய் மறந்துடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். நம்ம ஹீரோனுக்கு இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா இப்போ ஆஃபீஸ்க்கு வேகமாக போயாகணும். அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோடய அவங்களும் கிளம்பிடுவாங்க. அப்படி காரில் போய்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோயின் நேற்று நான் குடிச்சு பெரிய கலவரமே ஒரு ரூமில் பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுருவார். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ரிங்டோன் வந்து நம்ம ஹீரோயின் செட் பண்ணது தான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, நீ இன்னும் அந்த ரிங்டோன் மாற்றவே இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு மாற்றணும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிடுவார். நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கும், இவன் என்ன தான் என் மனசில் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் வந்துடும். அவங்களும் அப்படி இறங்கி உள்ளே போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க பிளேஸில் போய் உட்காந்து வேலை பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு புது கேரக்டர் காட்டுவாங்க. இவர் தான் ரூ, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இப்போ புதுசாக நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குறக்கா இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்காரு போல. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். இவங்க 2 இப்படி க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கதை யாரோ பார்க்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, அப்படியே ஜெலசியில் அவர் கையில் வச்சிருந்த பேப்பரை அப்படி கசக்குவார். எதிரே நம்ம லைட்டாக கெஸ் பண்ணியிருக்கலாம், இது நம்ம ஹீரோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. திரும்பி அந்த இடத்துக்கு நம்ம மேனேஜர் யான் வந்து இவங்க 2 பேர்த்தையும் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புது டைரக்டரோட மீட்டிங் இருக்குது, அவர் முன்னாடி உங்கள் வாழ்த்தனத்தெல்லாம் காட்டாமல் கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக நடந்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அடுத்து அப்படியே அந்த மீட்டிங் ரூமில் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த நியூ டேரக்டர் வந்துருவாரு. பார்த்தா நம்ம ஹீரோ குவான்ஷி. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக்கு, நம்ம ரூக்கும் ஷாக்கு. அடுத்து நம்ம ஹீரோ அப்படியே மீட்டிங் ஆரம்பிப்பான். நான் நம்ம டீமில் புதுசாக சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. வென் நீ வந்து யான் குரூப்புக்கு போ அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜரோட குரூப்புக்கு சொல்லுவான். ரூ, நீ இன்னைக்கு தான் அந்த ஆஃபீஸ்க்கே சேர்ந்துருக்க, ஸோ நீ வந்து லீ குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு நம்ம ரூக்கு கடுப்பாயிரும். உடனே நம்ம ரூ என்ன சொல்லுவான்னா, என்னை வந்து இங்கே வேலைக்கு எடுத்தது வந்து யான் தான், ஸோ நான் யான் குரூப்பில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் ருவான்ஷிக்கும் எனக்கும் தான் கரெக்டாக செட் ஆகும், நாங்கள் 2 சேர்ந்து ஒரு ட்ராமாவுக்கு கேரக்டர் வாய்ஸ் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூ சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ, அதுக்கெலாம் நான் வேற ஒரு ஆள் வச்சுருக்கேன், இப்போதைக்கு நான் சொல்கிறேன் மட்டும் நீ செய் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இங்கே நம்ம ரூக்கும் நம்ம குவான்ஷிக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையிலே தெரிஞ்சிடும் இவங்க 2 ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 இருக்கிற பாண்டிங் வந்து அந்தளவுக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இவ்வளோ நடக்கும், நம்ம ஹீரோயினா அப்படியே ஷாக்லேயே தான் இன்னும் இருப்பாங்க, இங்கே என்னடா நடக்குது சுற்றி அப்படிங்கிற மாதிரியே. அடுத்து இப்போ அப்படியே அங்கே மீட்டிங் முடிஞ்சிடும். நம்ம குவான்ஷியும் அவனோட ரூமுக்கு போயிடுவான். நம்ம ஹீரோயினா இப்போ தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே வேகமாக குவான்ஷி கிட்டே போய் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம குவான்ஷியும், எதை பற்றி கேட்குற, நான் உன்னோட நியூ டேரக்டராக வந்ததை பற்றி கேட்குறியா, இல்லைனா ரூவை உங்கள் டீம்லேருந்து நான் எடுத்ததை பற்றி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ரூவோட வாய்ஸ் எங்கள் ட்ராமாவுக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ நீ வந்து ரூக்காக தான் என்கிட்ட வந்து பேச வந்திருக்க,
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து லைட்டாக கடுப்பில் கேட்பாரு. நான் அவனுக்காக மட்டும் பேசலை, எங்கள் டீமுக்காக மொத்தத்துக்கும் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ரூவை விட நல்ல பெட்டரான ஒரு வாய்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஸோ நான் இதை மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். ஸோ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ நான் அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் கேஷுவலாக ஓகே குவிட் பண்ணணுமா குவிட் பண்ணிக்கோ, ஆனால் என்ன பெனால்ட்டியாக நீ 2 மில்லியன் கட்டணும், அது மட்டும் இல்லை நீ எப்போ இங்கேருந்து வேலையை விடுறியோ அதுக்கடுத்து 5 வருஷத்துக்கு நீ வேறு எந்த கம்பெனிலையுமே ஒர்க் பண்ண முடியாது டப்பிங் ஆர்டிஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். இதை நான் சொல்லமா, கான்ட்ராக்ட்லேயே இருக்குது, நீ கூட சைன் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நக்கலாக சொல்லுவார். நம்ம ஹீரோயின் பார்த்து கடுப்பாயிருவாங்க. இல்லை அப்படின்னா நீ வந்து டாப் ஆங்கராக மாறினேன்னா இந்த ஒரு பெனால்ட்டி இல்லாமல் நீ வந்து இந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணலாம், அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் உனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிடுவாங்க. அப்படி அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினா லைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் அப்படியே கேம் விளாண்டுக்கிட்டே பின்னாடி ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு இதை லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த லைவ் போகும் ரொம்ப நேரம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் கிட்டத்தட்ட. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அந்த லைவை முடிச்சுக்குவாங்க. 6 மணி நேரம் ஆயிரும் கிட்டத்தட்ட. சரி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வந்திருப்பாங்க. ஐயோ இவ்வளோ நேரம் பண்ணியும் இவ்வளோதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அங்கே சேடாயிருவாங்க. அடுத்து இப்போ நம்ம ஹீரோயின் லைவெல்லாம் முடிச்சிருவாங்களா, கரெக்டாக அந்நேரம் அவங்க ஆஃபீஸில் கரண்ட் போயிடும். நம்ம ஹீரோயின் பயந்துருவாங்க. யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படி மெதுவாக போவாரா, ஐயோ யாரோ என்னமோன்னு சொல்லிட்டு மூக்குலேயே ஒரு குத்து நம்ம ஹீரோயின் அவர் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ தான் அதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுத்து ஐயோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ நீ என் மூக்க உடச்சிட்டேல, இதுக்கு ஒன்று பனிஷ்மெண்ட்டு, நாளைக்கு நீ எப்பயும் செய்கிற சூப் செஞ்சு கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் சூப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த லியான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோயினை திரும்பி கால் பண்ணி என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க சொல்லுங்கள், ஃபோன்லேயே பேசுவோம், நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஏன் இந்நேரத்தில் குக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம லியான் கேட்பான். இல்லை நான் ஆஃபீஸை விட்டு வரப்போ தெரியாமல் என்னோட கூட வேலை பார்க்குற பையன் ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ அதுக்கு அப்பாலஜி பண்ணுற விதமாக அவனுக்கு சூப் ரெடி பண்ணி நாளைக்கு போய் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் தெரியுமா, ரூ வந்து என்னோட ஆஃபீஸ்லேயே சேர்ந்துட்டான், எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு லியானுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இந்த சீன்லேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம லியானுக்கும் அந்த ரூவை பிடிக்கல அப்படின்ட்டு. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே அந்த மேனேஜர் யான் கூப்பிட்டு நம்ம ரூ கிட்டேயும் நம்ம ஹீரோயின்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் வந்துருச்சு, இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து நீ தான் கொடுக்க போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ரூ மேல் லீடு கேரக்டரை நான் தானே வாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆனால் அதுக்கு நம்ம மேனேஜர் என்ன சொல்லிடுவாருன்னா, நீ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு, மிஸ்டர் லியான் தான் அதை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டோன்னு ரூக்கு மூஞ்சே மாறிடும். நம்ம ஹீரோயினு கேட்பாங்க, லியான் வந்து ஆஃப்லைனில் இப்படி பண்ணி கொடுக்க மாட்டாரே, அவர் ஃபேஸை யாருக்குமே காட்ட மாட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. என்னன்னு தெரில, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிடுவான். பாவம் நம்ம ரூக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம ரூவை போய் சமாதானப்படுத்தலான்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அவங்க வச்சிருக்க சூப்பை பார்த்து இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது என்னோட சூப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரூ கேட்பான். சரி பாவம் ஏற்கனவே மனசு கஷ்டத்தில் இருக்கான், நான் ஷான்ஷிக்கு வேறு செஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரூ கிட்ட அந்த சூப்பை கொடுத்துருவாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னுட்டு நம்ம ஹீரோ வந்துடுவான். என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ரூ உடனே இல்லை ருவான்ஷி எனக்கா சூப் செஞ்சுருந்தா அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோக்கு லைட்டாக கடுப்பாகும். இருந்தாலும் இது தனக்காக பண்ண சூப்பு தாங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவாரு. உடனே நம்ம ரூ கிட்ட நைட்டு செஞ்சதெல்லாம் இப்போ குடிக்காத, உடம்புக்கு ஹெல்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். நம்ம ரூக்கு ஒன்றுமே புரியாது, இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரியே முடிப்பான். அடுத்த நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு லியானுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சைடு அந்த டெக்ஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறது யாருன்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ தான் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இப்போ தான் நம்மளுக்கே புரியும், அப்போ லியானும் ஒரே ஆள் தான், ஷாங்ஷியும் ஒரே ஆள் தான். ஆனால் பாவம் இது நம்ம ஹீரோனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா லியான் இப்போ வரைக்கும் அவரோட ஃபேஸை யாருக்கும் காட்டியிருக்க மாட்டார்ல. ஸோ இந்த ட்விஸ்ட்டோட இந்த எபிசோட் 1 முடியுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எதனால பிரிஞ்சாங்க, ஏன் நம்ம ஹீரோ லியான்கிற ஒரு ஐடென்டிட்டியை வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, திரும்பி இவங்க 2 பேரும் எப்படி தான் சேருவாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ ஓகே காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.